Hi guys, welcome to shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பீன்ஸ் சாம்பார். இன்னைக்கு நான் ஒரு டிஃபரெண்டான ஸ்டைல்ல பீன்ஸ் சாம்பாரை வெங்காயம் தக்காளிலாம் யூஸ் பண்ணாம செய்ய போறேன். எப்படி செய்யறது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்ப குவிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். எப்படி செய்யறது அப்படின்றத டீடைல்டா வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. பீன்ஸ் சாம்பார் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். 1/4 கப் அளவு துவரம் பருப்பை ஒரு வாட்டி தண்ணியில வாஷ் பண்ணிட்டு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 3 விசில் அடிக்கட்டும். நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் செய்யறதுக்கு நம்ம புளி ஊற வைக்கணும். ஒரு குட்டி லெமன் சைஸுக்கு நம்ம புளி எடுத்து அதை நம்ம தண்ணியில ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணும்போது லைட்டா கையாலே கிரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. அப்ப நல்லா வாசனையா இருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸ் சாம்பார் தான் செய்ய போறேன். பீன்ஸ் இந்த அளவு நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாவும் இல்லாம மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் மெஷர்மெண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஆயில்ல லைட்டா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அதோட கலர் அப்படியே இருக்கும். சாம்பார்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல நாம 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டுல செஞ்ச சாம்பார் பொடி இல்ல அப்படின்னா குழம்பு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மசாலா பொடி ஆட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா மசாலா கரிஞ்சிரும். நல்லா இது ஒரு அளவு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் குட்டியா லெமன் சைஸுக்கு புளிய தண்ணியில ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருந்து தண்ணியை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த புளியிலே தண்ணி ஆட் பண்ணி நல்லா புளி தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணதுனால நம்ம புளி கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணாதான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இது லைட்டா கொதி வந்த உடனே இதை அப்படியே எடுத்துட்டு பருப்பை வச்சிடலாம். பருப்பு நல்லா சூப்பரா மையா வெந்திருக்கு. இதுல நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கரெக்டா 3 விசில் அடிக்கட்டும். ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணும் போதே சாம்பாரோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கடைசியா கொஞ்சமா நம்ம கொத்தமல்லி தலைய மேலாப்ல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளா நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிருச்சு. நான் இன்னைக்கு பீன்ஸ் ஆட் பண்ணி செஞ்சிருக்கேன். இதே சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய், முள்ளங்கி, ஒயிட் பம்கின் இந்த மாதிரி எந்த சாம்பார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். இதை இப்போ சர்விங் பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா வெங்காயம் தக்காளி இல்லாம ஒரு சாம்பார் செய்யலாம். இந்த சாம்பாரை சாதத்துல ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys. Ishq you all.